இந்த நாளிலும் எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின் பகுதியை வாசிக்கிற பொழுது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் இந்த பூமியில் கடந்து வருகிற பொழுது, குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிற பொழுது, யாத்திராமத்தின் புஸ்தகத்திலிருந்து என்னாகமம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக இடங்களில் நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்பதை சொல்லிக்கொண்டே வருவார். அந்த ஜனங்களை வழி நடத்துகிற பொழுது, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நான் கர்த்தர். நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன், நான் கர்த்தர். என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பதாக நான் கர்த்தர். என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக நான் கர்த்தர். என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன், நான் கர்த்தர் என்று எல்லா இடத்திலையும் நான் கர்த்தர், நான் கர்த்தர், இவைகளின்படி செய்தால் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் கர்த்தர், நான் வாக்கு மாறாதவர், நான் சொன்னபடியே செய்வேன் என்று எல்லா இடத்திலையும் நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருவார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நாமோ இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், இயேசு கிறிஸ்து அவர்தான் எல்லாவற்றை காட்டிலும் மெய்யான ஒரு தெய்வம். வானத்தையும் பூமியும் படைத்தது அவர்தான். அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவரே உங்களை நடத்துகிறவர் என்று அநேக இடத்துல உங்களுக்காய் இரத்தத்தை சிந்தினவர், உங்களுக்காய் மரித்தவர், உங்களுக்காய் உயிரோடு எழுந்தவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்று இயேசுவை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனாலும் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி, அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறியாதபடி, அவரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாதபடி அநேகருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சுவிசேஷம், எத்தனையோ ஊழியங்கள், இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பஞ்சமே இல்லாத அளவுக்கு அநேக ஊழியங்கள், அநேக காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் இன்னும் ஜனங்கள் இரட்சகரை அறிகிற அறிவில் வளர முடியாதபடி, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி அநேகருடைய காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறோம். பல காரியங்கள் பெருகினாலும், பல ஊழியங்கள் பெருகினாலும், திரள் கூட்டமான ஜனங்கள் இன்னும் இரட்சகரை அறிகிற அறிவில் வளர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை, நான் கர்த்தர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் கவனிக்கணும், 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போ. எசேக்கியேல் 36:23ஆம் வசனம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும், அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என்னுடைய மகத்தான நாமத்தை நல்ல கவனிக்கணும். புறஜாதிகள் நடுவில் நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும், அவர்களுக்குள் உங்களாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை. இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், புறஜாதிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எதிர்பார்ப்பது ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையை உலகம் எதிர்பார்க்கிறது. ஆமென், அல்லேலூயா. உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, இவள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவ ஜனங்கள் சபைக்கு போகிறாங்க, சபைக்கு ஆராதிக்கிறாங்க என்ற காரியத்தில்
அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாட்சியை. நான் கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறோம், நல்லதுதான். சர்ச்சுக்கு வரும் பொழுது பைபிளை தூக்கி கொண்டு உள்ள வருகிறோம், நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் சமுதாயத்தில், குடும்பத்துக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களில் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். இன்னைக்கு அதைத்தான் உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ள அவருடைய நாமத்தை எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களோ என்னை போல பரிசுத்தமுள்ளவராயிருங்கள். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், மாசில்லாதவர், குற்றமற்றவர், நீதி உள்ளவர், ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாதவர். அவரை குறித்து மாசற்ற ஆட்டுக்குட்டி. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள ஒரு தேவர். ஆனால் அவரை எப்படி பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம்? அவருடைய வாழ்க்கையின்படி அல்ல, அவருடைய செயல்களின்படி அல்ல, அவருடைய காரியத்தின்படி அல்ல, நம்முடைய செயல்களினால, நம்முடைய காரியத்தினால பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தை புறஜாதிகளுக்குள்ள பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்துட்டா, வேலை பார்க்குற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்துட்டா உடனே பார்க்குறவங்க, இவங்க பிள்ளையா, தாய் தகப்பனுடைய பேரை நீ கெடுக்கிறிய, இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்துட்டு நீ அவனுடைய பெயரை கெடுக்கிறிய அப்படின்னு உலகம் பிள்ளைகளை பார்த்து சொல்லும். தாய் தகப்பன் நல்லவளாய் வாழ்ந்திருந்தால் அவளை பார்த்து சொல்லும், உங்கள் அப்பா அம்மா வளவு காரியத்தில் இருந்தாங்க, ஆனால் பிள்ளைங்க நேர் எதிர்மறையாய் பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய பெயரை தூசிக்கிறாங்களே என்று சொல்லி உலகம் சொல்வதை பார்க்கிறோம். உலக பிரகாரமாய் அநேக தவறுகளை செய்த தாய் தகப்பன்மார்கள், உலக பிரகாரம் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் கிடையாது. அவரிடத்திலும் குற்றம் உண்டு, அவரிடத்திலும் குறைகள் உண்டு. அவங்க பிள்ளைகளே உலகத்தில் ஏதாவது தவறு செய்கிற பொழுது, இந்த பெற்றோருக்கு பிறந்து, இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்து இப்படி வாழுகிறாயே என்று உலகம் நம்மை பார்த்து சொல்லும். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அவர் மாசற்றவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் எல்லா விதத்திலும் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள ஒரு தேவன். அவருடைய பிள்ளைங்க நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும், இந்த உலகத்துக்குள்ள நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்கிற அத்தனை காரியமும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும், அதே சமயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய நாமத்தை தூசிப்பதற்கு, புறஜாதிகளுக்குள்ள இடரல் உண்டாக்குவதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை தரித்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகத்தை பெற்ற பின்பு, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்த பின்பு நாம் செய்கிற ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு காரியமும் அது ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிற ஒரு காரியமாய் மாறும். உலகம் நம்மை பார்க்கிறது, ஆலயத்துக்கு போகிறாங்க, சபைக்கு போகிறாங்க, செபிக்கிறாங்க என்று உலகம் நம்மை பார்க்கிறது. உலகத்துக்கு முன்பதாய், சமுதாயத்துக்கு முன்பதாய் யாரை வெளிப்படுத்துகிறோம், யாரை பிரதிபடுத்துகிறோம், யாரை உயர்த்துகிறோம். அதனால தான் மகாத்மா காந்தி சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், அவருடைய உபதேசத்தை கேட்டுதான் நான் அநேக காரியங்களை இந்த ஜனங்களை நடத்துவதற்கு, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவதற்கு, அவருடைய மலை பிரசங்கம், அவர் வாழ்ந்து காண்பித்த காரியம், அவர் செலுத்தின அந்த அன்பு என்னை பாதித்தது. ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றி வராமல் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை எனக்கு இடரலாக இருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ள பரிசுத்த குலைச்சல் ஆக்கின காரியம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கு பதிலாய்
கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு, ஜனங்கள் ஆண்டவருடைய பக்கத்தில் தேடி வர முடியாமல் இருப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வர முடியாமல் இருப்பதற்கு நாமே அநேக காரியங்களில் தடையாய் மாறி விடுகிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிப்பை தொடர்ந்து அந்த வாசனத்தை, புறஜாதிகளுக்குள் என் நாமத்தை, என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், நல்லா கவனிக்கணும், நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள கடந்து வந்ததுனால, எனக்குள்ள வாசம் பண்ணுவதனால, நான் அவரை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை ஆராதித்ததுனால, அவருடைய வார்த்தை எனக்குள்ள, என் இருதயத்திற்குள்ள, என் சிந்தைக்குள்ள பரிசுத்தம் பண்ணப்படுகையில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்குள், உன் வாழ்க்கைக்குள்ளாக, உன் இருதயத்திற்குள்ளாக, உன் சிந்தனைக்குள்ளாக, உன் நினைவுக்குள்ளாக நான் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அந்த புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நான் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், நான் சபைக்கு கடந்து வர கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க என் எண்ணம் மாறுகிறது, என் சிந்தனை மாறுகிறது, என் இருதயத்தின் நினைவுகள் மாறுகிறது, என் சுபாவம் மாறுகிறது. எனக்குள்ள சூழ்நிலையில கர்த்தரனை மாற்றுகிறார். இதை ஜனங்கள் பார்க்கிறார்கள், பிரஜாதிகள் பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் இவன் இப்படி வாழ்ந்தவன் அல்லவா, இவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன் அல்லவா, இவ்வளவு முரட்டாட்டமாய் வாழ்ந்தவன் அல்லவா, இவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையாய் அநேக காரியங்களை செய்தவன் அல்லவா. ஆனால் இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. ஒருவருடைய சுபாவம் மாறி இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறது, அவனுடைய வாயின் வார்த்தைகள் மாறி இருக்கிறது, அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவர் ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் பண்ணப்படுகையில், நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு சமுதாயத்துக்குள்ள எந்த வாசனையை நாம் வெளிப்படுத்துகிறோம்? எசேக்கியேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். என் ஆண்டவர் பரிசுத்தர். ஆனால் அவருடைய பரிசுத்தத்தை நீ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய சுகந்த வாசனை நிமித்தம் சிதறண்டு போய் இருந்தோ, அநேக காரியத்துக்குள்ள காணப்பட்டு இருந்தோ, கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் நம்மை நிலைநாட்டி இருக்கிறார். நிலைநாட்டப்பட்ட இடத்துல, நிலைநாட்டப்பட்ட குடும்பத்தில், நிலைநாட்டப்பட்ட ஊழியத்தில், நிலைநாட்டப்பட்ட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் எந்த வாசனையை வெளிப்படுத்துகிறோம்? சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அதனால புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாய் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். இன்னைக்கு நாம் எந்த வாசனையை வெளிப்படுத்துகிறோம்? தானியேல் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர் தான், சிறையிருப்பில் இருந்து அங்கே கொண்டு போனப்பட்டவர் தான். ஆனால் அரண்மனைக்குள்ள கொண்டு போன உடனே என்ன வேணாலும் சாப்பிடலாம், எதை வேண்டுமானாலும் அனுமதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு நிலைமை கடந்து வந்த பொழுதும் அவர் சொன்ன ஒரு காரியம், ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தனக்குள்ள தீர்மானம் பண்ணி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சிதறுண்டு போயிருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஒரு வறட்சி தான்,
நல்ல சாப்பாடு கூட வழி இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் இருந்து செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாங்க. அரண்மனை வாழ்க்கை, ராஜபோகமான ஒரு வாழ்க்கை. ஆனால் கொண்டு போன இடத்துல எந்த வாசனையை வெளிப்படுத்தினா அந்த சூழ்நிலையிலையோ, ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், எனவே அதை என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னை காத்து கொண்டா. என்னை காத்து கொண்டா. என்னை சோதித்து பாருங்க, 10 நாள் அளவு என்னை சோதித்து பாருங்க என்று தன்னை சோதித்து பார்ப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, உலகத்தினுடைய அசுத்தத்தினால, மாம்சத்தினால தன்னுடைய காரியத்தை கரைப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்ட ஒரு சூழ்நிலை. பிரஜாதிகள் நடுவில் தானியேலின் தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தானியேல் மேல் பிரியமாய் இருந்ததற்கு காரணம், சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன், இதோ எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று சொல்வதற்கு காரணம் அந்த சுகந்த வாசனையை வெளிப்படுத்தினபடினால. சுகந்த வாசனையை வெளிப்படுத்தினபடினால யோசேப்பு குழியில தூக்கப்பட்டவன்டா, குழியில தூக்கி எறியப்பட்டவன்டா, இஸ்மவேல் கையில அடிமையாய் விற்கப்பட்டவன்டா, பொத்திபாருடைய அரண்மனைக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன்டா. ஏதோ ஒரு வேலை செய்வதற்காக, அரண்மனையில் இருந்து ஏதோ ஒரு வேலையை செய்வதற்காய் அடிமையாய் விலைக்கு வாங்கப்பட்டு அரண்மனை வாழ்க்கைக்குள்ள கடந்து போனவன்டா. ஆனாலும் அந்த சூழ்நிலையில என்ன செய்தாலும் அவனை கேட்பதற்கு யாரும் இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். இந்த வீட்டில் என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை. அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானம்தான். ஆனால் அவனுக்கு தெரிந்த ஒரு பெரிய ரகசியம், எல்லாவற்றையும் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நான் எந்த இடத்துல போனாலோ, எந்த ஸ்தானத்தில் இருந்தாலோ என் தாய் தகப்பனுக்கு தெரியாது. நான் வெளியே கடந்து போய் எங்கேயோ வேலை செய்யலாம், எங்கேயோ தங்கி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் எந்த வாசனையை வெளிப்படுத்துகிறோம், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, உன் தொழில் ஸ்தலத்தில் எந்த வாசனையை வெளிப்படுத்துகிறோம், இந்த வாசனை வெளிப்படுத்துகிறோம். இந்த வீட்டில் என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனால் தேவன் என்னை பார்க்கிறார். தேவனுக்கு விரதமான காரியத்தை செய்வது எப்படி? தன்னை காத்து கொண்டாம். புறஜாதிகள் நடுவில் யோசேப்பின் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள சுகந்த வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ள வேண்டும். நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அதை காட்டிலும் அவங்களுக்கு முன்பதாய் வாழ்ந்து காண்பிக்கிறோமா? பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேச முடியல, பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள நேசிக்க முடியல, ஆனால் எங்கேயோ அத்தும ஆதாய ஊழியம் செய்கிறோம். எதை வெளிப்படுத்துகிறோம்? தனிப்பட்ட ஒரு மனிதனை ஆதாயப்படுத்த முடியாமல், தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு முன்பதாக சாட்சியாய் வாழ்ந்து காட்ட முடியாமல், கொடுக்கப்பட்ட திருச்சபையில், கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள சாட்சியாய் வாழ்ந்து காட்ட முடியாமல் எந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும், எந்த காரியத்தை செயல்படுத்த முடியும்? எந்த வாசனையை வெளிப்படுத்துகிறோம்? எனக்கு தெரிந்த ஒரு காவல்துறை அதிகாரி, நான் பலமுறை சபையில் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிற பொழுது அவருடைய காரியத்துக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை மறுதலித்தவர். அவர் புறஜாதி குடும்பத்தை சார்ந்தவர். இயேசு என்றால் அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி, நல்ல திலகாத்திரமான சரீரம் உடையவர், நல்ல எக்ஸசைஸ் பாடி, நல்ல ஒரு பாடி ஃபில்டர், நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவர் பாருங்க, அந்த சூழ்நிலையில் அவருடைய காரியத்தில் அவருடைய நம்பிக்கை அவருடைய சரீரத்தை சார்ந்திருந்தது, அவருடைய பலத்தை சார்ந்திருந்தது. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியங்கள். ஆனால் ஒரு நாளில் திடீரென்று
பயங்கரமான ஒரு வியாதி அவரை பிடித்தது. அந்த வியாதி நிமித்தம் பல இடங்களுக்கு கடந்து சென்றார், பல முயற்சி எடுத்தார், அதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. கடைசியாக தற்கொலை என்கிற ஒரு முடிவுக்கு நேராய் கடந்து போய்விட்டார். தற்கொலை என்கிற ஒரு முடிவுக்கு அவர் கடந்து போன பொழுது தன் வீட்டை கதவை சாத்திவிட்டு அவர் தன்னுடைய மருந்து விஷப்பாட்டலை வாங்கி அந்த பாட்டலை திறந்து விஷத்தை அருந்த நினைக்கிற பொழுது அவருடைய வீட்டினுடைய திறந்திருந்த ஜன்னல் வழியாய் ஒரு மேகசின், ஒரு கிறிஸ்டியன் மேகசின் அவர் வீட்டுக்குள்ள வந்து விழுந்தது. அவர் சொல்கிறார், என் வீட்டிற்கு இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஆனால் அன்றைக்கு தற்செயலாய் அவர் மருந்து பாட்டலை உடைக்கிற அந்த நொடி பொழுதுல அவர் வீட்டில் அந்த பத்திரிகை வந்து விழுகிறது. அதை திறந்து பார்க்கிற பொழுது அங்கே அந்த பத்திரிகையுடைய அட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ ஏன் சாக வேண்டும், உனக்காக நான் மரித்தேன், நீ ஏன் சாக வேண்டும், உனக்காக நான் மரித்தேன். அப்படி ஆடி போய்விட்டார். என் வீட்டுக்கு என்னை தேடி இப்படி ஒரு வார்த்தையா என்று சொல்லி ஆடி போய் அந்த மருந்து பாட்டில் அப்படியே கீழே போட்டுவிட்டு அந்த பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தார். அந்த பத்திரிகையை படித்து ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்களை ஏற்றுக்கொண்ட பின்பு காவல்துறையில் அநேக ஜெபக்குழுக்களை ஆரம்பித்தார். காவல்துறையில் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். நம்முடைய சபையில் வந்து அதனுடைய சாட்சியை வந்து பகிர்ந்து கொண்டார். அவர் சாட்சி சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், இத்தனை ஆண்டுகளும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம், இயேசுவை மறுதலித்ததற்கு காரணம் என் சொந்த குடும்ப கிறிஸ்தவ உறவினர்கள், எனக்கு இருந்த கிறிஸ்தவ நண்பர்கள், எனக்கு முன்பதாய் காவல்துறையில் வேலையாற்றிய கிறிஸ்தவ அதிகாரிகள் அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து, என் கிறிஸ்தவ குடும்ப உறவினர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, என் கிறிஸ்தவ நண்பர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து, என்னோடு வேலை பார்த்த சக அதிகாரியுடைய வாழ்க்கை முறையை பார்த்து, அவளுடைய வாழ்க்கை முறையை பார்த்த பொழுது அவளுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவள் காண்பித்த காரியம் என்னை கிறிஸ்துவை மறுதலிக்க வைத்தது, கிறிஸ்துவின் மேல் இருந்த காரியத்தை மறுதலிக்க வைத்தது. இவர்களே இவ்வளவு மோசமாக நடக்கிறாங்களே, இவங்களே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை, இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியான காரியத்தை பார்க்க முடியலை அப்படின்னா இவங்க ஆராதிக்கிற தெய்வம் எப்படி உண்மையாக இருக்க முடியும், எப்படி ஜீவனுள்ள தேவனாக இருக்க முடியும்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இத்தனை காலங்கள் கடந்ததற்கு காரணம் என் கிறிஸ்தவ குடும்பம், என் கிறிஸ்தவ நண்பர்கள். எத்தனை பேருக்கு முன்பதாய் நாம் சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது எத்தனை பேருக்கு முன்பதாய் இடரலை காண்பிக்கிறோம்? நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ சபைக்கு வருகிறாய், ஆண்டவர் ஆராதிக்கிறாய், வேலை பார்க்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, உன் குடும்பத்துக்குள்ள எதை பிரதிபலிக்கிறோம்? எதை பிரதிபலிக்கிறோம்? கிறிஸ்துவுடைய நாமத்தை பிரதிபலிக்கிறோமா, அல்லது புறஜாதிகளுக்குள்ள கர்த்தருடைய நாமத்தை தூசிக்க இடம் கொடுக்கிறோமா? தூசிக்க இடம் கொடுக்கிறோமா? சுகந்த வாசனையை வெளிப்படுத்தும்படியாய் புறஜாதிகளுக்குள்ள நம் நிமித்தம் நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் அங்கே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதற்காகவே தன்னை சிலுவையில் காணிக்கை பலியாய் செலுத்தினார், ஜீவ பலியாய் செலுத்தினார். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக, நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் நமக்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, அதை சுகந்த வாசனையாய் பிதாவானவர் ஏற்றுக்கொண்டாரே. ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோம். அல்லது ஆரம்பத்தில் சொன்ன பக்கத்து வீட்டை நேசிக்க முடியாதவங்க,
சொந்த குடும்பத்தை நேசிக்க முடியாதவர்கள், சொந்த சகோதரனை சகோதரியை நேசிக்க முடியாதவர்கள் எப்படி வாசனையை வெளிப்படுத்த முடியும்? வாசனையை வெளிப்படுத்த முடியும்? நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களோ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கல்வாரி சிலுவையில் நம்மை முற்றிலுமாய் மீட்டெடுப்பதற்காய் சுகந்த வாசனையாய் தன்னுடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணப்படுகையில், பிரஜாதிகள் நடுவில் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒரே ஒரு சரணம், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. நாளில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய காரியத்துக்குள்ள கர்த்தர் விரும்புகிற ஒரு மாற்றம், கர்த்தர் விரும்புகிற அந்த காரியம் எனக்குள்ள கடந்து வரணும். இந்த நாட்களில் இந்த ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை தியானிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரை நீர் என்னை பரிசுத்தப்படுத்தோ, நீர் என்னை கழுவோ. என்னுடைய சூழ்நிலை வழிய தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் நீர் என்னை கழுவோ, நீர் என்னை கழுவோ. தெய்வ கரத்துக்குள்ள அப்படியே ஒப்பு கொடுத்து அப்படியே தேவ சமூகத்தில் ஆராதிப்போம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேளையில் அடியனைஞ்சோம் மாறிரோ. அருவியே யுவேளையில் அடியனைஞ்சோம் மாறிரோ. பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்த கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேளையில் அடியனைஞ்சோம் மாறிரோ. அருவியே யுவேளையில் அடியனைஞ்சோம் மாறிரோ. அல்லேலூயா.